அண்ணா அண்ணா காஃபி. ஐயோ, இவர் எப்படி இங்க? அண்ணன் தானே இங்க இருப்பாருன்னு நினைச்சேன். அண்ணன் எங்க போயிட்டாரு? இல்ல, நீங்க இந்த ரூம்ல இருப்பீங்கன்னு தெரியாது. சின்ன இருப்பார்னு நினைச்சுதான். செம்பா, என்னாச்சு? நீங்க என்ன பண்ற? இன்னைக்கு ஃபுல்லா கார்த்திக் முகத்தை பார்க்க கூடாதுன்னு அம்மா சொன்னாங்கல்ல. சின்னையா இந்த ரூம்ல தான் இருக்காருன்னு தெரியாது. அதான் பாத்துட்டல, அப்புறம் எதுக்கு முக்காடு? கார்த்திக் இருக்கானா இல்லையான்னு தெரியாது, அப்புறம் இந்த காஃபி எதுக்கு? ஒருவேளை பேய் பிசாசுக்கு குடுக்கலான்னு எடுத்துட்டு வந்தியா? சத்தியமா நான் அண்ணனுக்காக தான் காஃபி எடுத்துட்டு வந்தேன். நந்தினி, என்ன விஷயம்? ஐயா, என்ன சத்தம்? இந்த செம்பா கல்யாண விஷயம் பேச ஆரம்பிச்சு நிம்மதி போச்சு, தூக்கம் போச்சியா? இவ இம்சை எப்பதான் முடிய போதும் இந்த வீட்ல? அண்ணா, நீங்க இப்பதான் வரீங்களா இங்க? ஏய், என்ன உளர்ற? இல்ல, நீங்க இங்க இருக்கீங்கன்னு உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வந்தேன். ஏ லூசு, இந்த நேரத்துல யாராவது காஃபி குடிப்பாங்களா? அப்படியே இருந்திருந்தாலும் நீ ஏன் ரூமுக்கு தானே எடுத்துட்டு வந்திருக்கணும். என்ன செம்பா, ஏதாவது பிரச்சனைல மாட்டிக்கிட்டியா? அதனாலதான் ஏன் மேல பழிய போட பாக்குறியா? ஐயோ இல்லண்ணா. இத பாரு, அப்படி ஏதாவது இருந்திருந்தா நீ முன்கூட்டியே சொல்லியிருந்தா நான் உன்னை காப்பாத்திருக்கலாம். இப்பதான் எல்லாரும் பாத்துட்டாங்களே. ஐயோ பா, ராத்திரி நேரத்துல ஏன் மீன் மார்க்கெட்ல சத்தம் போடுற மாதிரி இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஒரு காஃபிக்கு போய இவ்வளவு பெரிய கலாட்டா? இந்த காஃபி நான் தான் கேட்டேன். ஆனா எனக்கு கொண்டு வராம இவன் எங்க கொண்டு வந்தா? இல்ல அண்ணி, நீங்க தான் கெஸ்ட் ரூம்ல போய் காஃபி குடுன்னு. அடி பாவி, இப்ப கூட உன்னை காப்பாத்தணும்னு நினைச்சு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன். அப்படியே ஏன் பக்கம் திருப்பி விடுற பாருடி. இது உனக்கே நல்லா இருக்காடி? கடவுளே, எனக்கே இப்படி ஒரு சோதனை. நல்லது பண்ணணும்னு நினைச்சது ஒரு குத்தமா? இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. எனக்கு நல்லா தெளிவா புரிஞ்சிடுச்சு. உனக்கு என்ன, கார்த்திகை எப்படியாவது பார்க்கணும், அதுக்கு இப்படி ஒரு டிராமா போடுற, அப்படிதானடி? அது சொல்லிட்டு போக வேண்டியதுன்னு எதுக்கு தேவையில்லாம என்ன போட்டு கொடுக்கற? ஐயோ அண்ணி, நீங்க எதுக்கு ஃபீல் பண்றீங்க? நாடி நரம்பு ரத்தம் புத்தி இது எல்லாத்துலயும் நடிப்பு ஊறி போன ஒருத்தியால தான் இப்படி எல்லாம் பண்ண முடியும். இவ பயங்கரமான டிராமாக்காரி. இத பார், யார் உன்னை வர சொன்னாங்க, எதுக்காக வர சொன்னாங்க, இது எதுவுமே எங்களுக்கு வேணாம். நீ இந்த ரூமுக்கு வந்தத நான் பார்த்தேன். அம்மா உன்கிட்ட திரும்ப திரும்ப சொன்னாங்கல்ல, கார்த்திகை நீ பார்த்தா அவனுக்கு கெடுதல்னு சொன்னாங்களா இல்லையா? அக்கா, அதையும் மீறி நீ பார்க்க வந்திருக்கேனா? அப்ப அவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல தானே நீ வந்த?